ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் இருந்து ஒரு முக்கியமான இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு நேரடி குட் நியூஸ் வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்திய தூதரகத்துக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்ல போகிற செய்தி உங்களுக்கு ரொம்ப தேவையானது. அதனால் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவைத்தில் இந்திய டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை ஹையரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பல மாதங்களாக இந்தியன் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு குவைத் நுழைவுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போதான் குவைத் காமர்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக குவைத் அரசு மீண்டும் இந்தியன் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ண போறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக், டிரைவர், ஹவுஸ்மேட், கேர்டேக்கர், ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப்பர் இப்படி படிப்படியாக இந்தியாவிலிருந்து ஆர்டிகல் 20 விசால ஒர்க்கரை குவைத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. குவைத் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த 5 ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்தும் டொமஸ்டிக் ஒர்க்கரை ரெக்ரூட் செய்யலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் 20 விசா மறுபடியும் ஓப்பனில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது டொமஸ்டிக் விசா. இதில் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் எம்ப்ளாயர், ஒர்க்கர் இது ரெண்டுமே ஓப்பன் ஆகிறதுல பெரிய சந்தோஷம் இந்திய ஒர்க்கிங் ஃபேமிலிஸ்க்கு. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மினிஸ்டர் சொன்னபடி ஏஷியன் கண்ட்ரீஸ் ஒர்க்கர் ஃபீஸ் 750 கேடி. இந்த 750 கேடி என்னென்னலாம் சேரும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட், விசா சார்ஜ், மெடிக்கல், அப்புறம் டாக்குமெண்டேஷன், ப்ராசஸிங் ஃபீஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் கிளியரன்ஸ் இது எல்லாமே இந்த 750 கேடியில் உள்ளடங்கிரும். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சிங்கிள் பேக்கேஜ் அமௌண்ட்டாக 750 கேடின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவும் இன்க்ளூடட் தான். இந்தியாவிலேருந்து குவைத்துக்கு வேலைக்கு வர டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு இது ஒரு அஃபிஷியல் பேக்கேஜ்னு அறிவிச்சிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் ஒர்க்கர்ஸுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் கண்டத்தில் இருந்து வர ஒர்க்கர்ஸுக்கு 575 கேடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதிலும் சேம் பேக்கேஜ் தான். ஃப்ளைட், விசா, மெடிக்கல், இன்சூரன்ஸ், அப்புறம் ப்ராசஸிங். அதாவது இந்த ஆசியன் கண்ட்ரீஸுக்கு கொஞ்சம் அதிகமான பேக்கேஜும் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் கம்மியான பேக்கேஜும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய தூதரகத்தின் முக்கிய எச்சரிக்கை பற்றி பார்ப்போம். குட் நியூஸ் மட்டுமில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெரிய வார்னிங்னு சொல்கிறாங்க. இந்திய தூதரகம் குவைத் பொதுமக்களுக்கு என்ன ஒரு வார்னிங் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். குவைத்தில் இருக்கிற ஒரு சில ரெக்ரூட்மெண்ட் பீப்புள், ஏஜென்ட்ஸ், கம்பெனிஸ் இவங்க எல்லாரும் இந்திய ஒர்க்கர்ஸை மசாலா வேலை, ரெஸ்டாரண்ட் ஜாப், அப்புறம் டெலிவரி ஜாப்னு சொல்லி அவங்க வலையில் சிக்க வச்சிடுறாங்க. அதனால் இந்திய தூதரகம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ்க்கு ஏமாறாதீங்க. ஸ்பெஷலாக இந்த ரெஸ்டாரண்ட் டிரைவர், அப்புறம் 2 வீலர் டெலிவரி, அப்புறம் ஃபுட் டெலிவரி ஜாப்ஸ் இப்படின்னு ஏமாத்துறாங்க. இதனால் என்ன ப்ராப்ளம்லாம் வரும் தூதரகம் கிளியராக சொல்கிறாங்க. டிரைவர் ஜாப்னு சொல்லி கூப்பிட்றாங்க. குவைத் வந்ததுக்கப்புறம் 2 வீலர் டெலிவரி ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஒர்க்கர் 3 வருஷம் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆனதும் ஒர்க் பெர்மிட் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய முடியாது. ஓவர் ஒர்க் கொடுக்குறாங்க, ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நோ கம்ப்ளைண்ட் சிஸ்டம் இருக்குது. இதனால் பல இந்தியர்கள் சிக்கி திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதனால் தூதரகம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குவைத் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஜாப் கான்ட்ராக்ட், அப்புறம் விசா காப்பி, அப்போ ஒர்க் டைப் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துக்கு வேலைக்கு போகக்கூடியவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல வேலை, நிறைய சம்பளம் தரேன், அப்புறம் நோ இன்டர்வியூ, நோ டாக்குமெண்ட்ஸ் இது மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. அப்புறம் அர்ஜென்ட் விசா ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்ற சான்ஸ் இருக்குது. ஹாஃப் பேமெண்ட்டு தரேன், அட்வான்ஸ் பேமெண்ட்டு தரேன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. டெலிவரி டிரைவர் விசா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோ டென்ஷன் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃப்ராடு தான். எம்பசி என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அதிகாரப்பூர்வமாக ஏஜென்சி, அதிகாரப்பூர்வ நிறுவனம் மூலமாக தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரேட் சிஸ்டம் வழி இல்லைன்னா விசா ஃபேக்காக இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஜாப் கான்ட்ராக்ட் பேப்பரை படிக்காமல் நீங்கள் சைன் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2 முக்கியமான செய்தி பற்றி பார்த்தோம். ஒன்று குவைத் இந்தியன் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஹையரிங் ஓப்பனில் இருக்குது. ரெண்டாவது இந்தியன் எம்பசி ஃப்ராட் ஜாப் அலர்ட்டுருக்காங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே உங்கள் ஃப்யூச்சர் அப்புறம் உங்கள் ஃபேமிலி சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமானது. மேலும் குவைத் பற்றின தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.